ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஆர்சிபியோட போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் லைனப் எப்படி இருக்கு? லைனப்ல ஏதாச்சும் ஓட்டை இருக்கா? அப்படின்னு சொல்லி தான் மக்களே பார்க்க போறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆர்சிபி வந்து 8 ஸ்லாட் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு மக்களே ஆக்ஷன்ல. 16 கோடி வந்து ஆர்சிபி வச்சிருக்காங்க. என்னென்ன பிளேயர்ஸ் ஆர்சிபி வாங்குனா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மக்களே பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் மக்களே. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ வாங்க நம்ம டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து மக்களே ஆர்சிபியோட பிளேயிங் 11 வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் மக்களே. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டா இப்படி தான் இருக்கும். இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் மக்களே. சரியா உங்கள போட்டு நான் கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து யார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, விராட் கோலி, சால்ட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பட்டிதார், அதுக்கப்புறம் படிக்கல், அதுக்கப்புறம் டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட், அதுக்கப்புறம் ஷியா ஷர்மா, எஸ்ஜேஎல் தான் மக்களே. இதான் என்ன பொறுத்தவரைக்கும் பிளேயிங் 11 இப்படி தான் மக்களே இருக்கும். இதுல என்ன ப்ரோ உங்களுக்கு ஓட்ட தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களே, இதுல வந்து அந்த அளவுக்கு பெரிய ஓட்டை எதுவும் இல்ல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன ஓட்ட தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு தோணுது மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குர்னால் பாண்டியா மட்டும் தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஷியா ஷர்மா வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் கிடையாது. ஃபைனல் மேட்ச்ச நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, ஃபைனல் மேட்ச்ல வந்து ஷியா ஷர்மா வந்து அடி வாங்கியிருப்பாரு மக்களே. 2 ஓவர்ல வந்து 19 ரன் குடுத்து, 1 விக்கெட் கூட எடுக்காம இருந்திருப்பாரு. குர்னால் பாண்டியா மட்டும் அந்த மாரி ஒரு ஸ்பெல் போடலன்னா, கண்டிப்பா ஃபைனல் வந்து ஆர்சிபி அத நான் சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் மக்களே ஷியா ஷர்மா வந்து ஓரளவுக்கு இந்த சீசன் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் மக்களே போட்டிருந்தாரு. ஒரு சில மேட்ச் வந்து சூப்பராவே போட்டிருந்தாரு பவுலிங். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம்ல நடந்துச்சுல்ல. அந்த மேட்ச் கூட லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஓவரோ நல்லா தான் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் சொல்லணும்னா, அந்த குவாலிஃபயர் 1ல கூட 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம். இருந்தாலும் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாரி தான் மக்களே தோணுது. பட் ஆர்சிபி வந்து இந்த ஓட்டைய வந்து அடைக்கலாம். எப்படி அடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆக்ஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து அப்படி நம்ம பார்க்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து மக்களே என்னென்ன ஸ்பின்னர்ஸ் வந்து ஆக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து அகில் ஹுசைன் வந்து இருக்காரு. இவரு வந்து சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிஎஸ்கே வந்து இவருக்கு வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்சிபி கூட எடுக்கலாம் இவர. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட குருணால் பாண்டியா மாரி பவுலிங்கும் வந்து போடுவாரு. கொஞ்சம் வந்து பேட்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடுவாரு மக்களே. கண்டிப்பா அந்த ஆர்சிபி வந்து இவர்ட்ட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்கிறதோ இல்லையோ பெட்டிங் வந்து ஆர்சிபி கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க மக்களே. 2வது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசரங்கா தான் இருக்காரு. ஆல்ரெடி வந்து ஆர்சிபிக்காக விளையாண்டுருக்காரு. 2 வருஷமோ, 3 வருஷமோ விளையாண்ட ஞாபகம் இருக்கு. எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. 2 வருஷமோ, 3 வருஷமோ விளையாண்டாரு. அவரும் ஓரளவுக்கு நல்லா தான் மக்களே போடுவாரு. ஓரளவுக்கு நல்லா தான் போடுவாரு. பட் இருந்தாலும் அவரு இப்போதைக்கு நல்ல ஃபார்ம்ல வந்து இல்ல. கண்டிப்பா வந்து ஆர்சிபி வந்து அவருக்கு போவாங்களா அப்படின்றது தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் போவாங்க, கொஞ்சம் போக மாட்டாங்க அப்படின்னு தான் மக்களே தோணுது. 3வது வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி பிஷ்னாய் தான் மக்களே இருக்காரு. அவரையும் வந்து எல்எஸ்ஜி வந்து வெளிய விட்டு வச்சிருக்காங்க. இவரு கூட ஆர்சிபி வந்து பிட் பண்ணலாம். இவரு கூட ஓரளவுக்கு நல்ல பவுலர் தான். கொஞ்சம் வந்து அடி வாங்குவாரு. பட் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாரி தான் தெரியுது. கொஞ்சம் வந்து இவருக்கும் ஆர்சிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் 4வது பிளேயர் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஃபேவரட்டா இருந்துச்சு. அதான் நான் அப்படியே சொல்றேன். யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் சகர் வந்து இருக்காரு மக்களே. எம்ஐக்காக வேற லெவல்ல போட்டாரு. 2019, 2020 அதுல தான் இருக்கும்போது வேற லெவல்ல போட்டாரு. ராகுல் சகர் வந்து. கண்டிப்பா வந்து அவரு ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா, பயங்கரமா போட்டுருவாரு மக்களே. கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா சூப்பரான பவுலிங் போடுவாரு. பஞ்சாப்ல கூட இருந்தாருன்னு நெனைக்கிறேன். போன வருஷம் பஞ்சாப்ல இருந்தாரு. இந்த வருஷம் எஸ்ஆர்எச்சுக்கு இருந்தாருன்னு நெனைக்கிறேன். பெருசா வந்து எஸ்ஆர்எச் வந்து வாய்ப்பு குடுக்கல. பட் இருந்தாலும் வந்து மக்களே, நல்ல ஒரு ஸ்பின்னரு. ஆ தரமா இருக்கும். ஆர்சிபி இந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் மக்களே இது. ஆ வந்து இத வந்து நீங்க எப்படி சொல்றது? அ கம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். கண்டிப்பா இவங்க எடுப்பாங்க அப்படின்னு தான் கிடையாது. இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் சரியா? இத வந்து நான் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வீடியோ பிடிக்குதோ இல்லையோ, ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் காமிச்ச 4 ஸ்பின்னர்ல என்ன ஸ்பின்னர் வந்து ஆர்சிபி எடுத்தா நல்லா கரெக்ட்டா இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ யாருமே வேணாம். இருக்கிற டீம் வச்சு போனாவே கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. பாய் கைஸ். பாய்.